மலையோட விட்டால உண்மையில அங்க வந்தோம்னா அப்படி கை நிற்கும் மணியாடா நீல போருந்து அனைவரும் சம்பாது நடுவும் புள்ள தொழுவதற்கு நீ தானே வந்த துள்ள ஓதுற விடு மலையில அங்காலியா வந்தேனடா தாயாரம் துணை இருந்து கால் வச்ச இடம் தனியில ஒரு காலும் நான் காலியா துணை அப்படி துணை இருப்பான் மகளை என்ன சொல்லு நான் காப்பே மகனை என்ன அங்காளி இந்த கைவிடக்கில் பேசணுமே கையாமத்தி நின்று காலையாக்கு அரணாயி காலி அம்மா எங்க அத்தம்மன செய்யணுமே ஈஸ்வரன் அருகே வாவா சீக்கிரம் வாவா சீர் பெற்ற மலையனூரா செஞ்சுடரே வாவா வராகி திரிபுரையன் வசத்தில் வாவா தாண்டவியும் ஆடி 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 மலையனூர் எல்லையிலே அந்த மல்லாண்ட பாறையிலே அந்த செம்மாடவன் கொல்லையிலே அம்மா சீந்தமுள் கரினிலே சிலை வாழ்ந்து நாட்டினால் திரி சூலமாதே அந்த தங்குமுனி சமாதி மேலே மணி அமர்ந்தாலே ஆதி சக்தியே அந்த பூவ நம்மெல்லாம் அங்காலம்மா ஒரு தெய்வத்தை தேடி அழைப்பதற்கு சம்மதமா பெற்றால அடே தேடி அழைங்கலடா நான் தாயார் துணை இருந்து பக்க துணைந்து காப்பேன் அம்மாவோட வாக்கு இந்த மலையூர் அங்காளம்மாவுடைய வாக்கு எப்படி இருக்கணும் பூரா நான் வாக்காளியே என்னுடைய இலையில இருந்து வாக்கு கேக்குறேப்பா நான் அங்காளி வந்திருக்கேன்ப்பா நானே ரொம்ப சந்தோஷமா உங்களை கேட்க கோல நான் எதுவும் செய்ய முடியாது என்னுடைய இலை திறந்தே என்ன வாக்கு கேக்குறியா அந்த வாக்கு பிரகாரம் நான் வாக்கு கொடுக்கறேன்ப்பா முடியப்பா அந்த அம்மன் கூப்பிட்டு ஆளுக்கு போலாமா போடப்பா பக்கத்துல இருந்து காப்பாத்துறியா அப்படியே நிக்கிற தாயினே நிலமா கண்மானியால் நீ மதம் மரணாழி புள்ள மூடிய விடுபட்ட ஊழமத்து தள்ளாமல் எந்திரமா தாயார அங்காளியால் அம்மா கும்பிட்டு எந்திரமா கோடி தானே காலு தலனோ பாலன் தைரியத்தை தங்கூடம்மா
திரையாட வானுலக கூட்டம் எல்லாம் சண்டை போலியுடைய ஆட ஞான சம்பந்தரோடு இந்தியர் 18 முன்னிட்ட பாலகருமாடு நாட்டிய பெண்களாடு வருவாய் ஈசனே சிவகாமி அந்த தாயார தேடி அழைப்பதற்கு பக்கத்துணை இருக்க சமாதமா புண்ணியான நான் கூட துணைன்னு சொல்லு சமாதமாக பேசணும்
முடிவண்ட பால் முடியாணி வந்திருக்காப்பா. ரொம்ப சந்தோஷம் சாமி. நீ முடிவண்டு இந்த பாலகனுக்கும் இருக்கும்படியான மக்களுக்கும் ஒரு குறையில்லாம காப்பாத்துறியாப்பா. அப்பா நான் சடை போட்டு அமது கொண்டிருக்கேன் இல்லையா, என் மக்களுக்கு எந்த ஒரு குறையில்லாமல் நான் காவதி செய்ய இருக்கேன் பாலகன். ரொம்ப சந்தோஷம் அப்பா. உன்னுடைய ஏழையில உன் கோவிலாண்ட ஒரு பாலகனை இட்டாங்க நிறுத்தி இருக்கிறோம். அந்த பாலக முடி மேல யாரு வருவாங்களோ அவங்களை இட்டுன்னு வந்து அந்த அழகு தரிக்கலான்னு இருக்கிறோம். அதெல்லாம் பூரணமா ஏத்துக்கிறீங்களாப்பா? அப்பா முதல் வாக்கு என்ன அழைக்கவில்லையே, ஏன் எப்படியோ மறந்துட்டு பதியை போட்டு விட்டு என்ன கூப்பிடவில்லையே, எப்படியோ மறந்துட்டு சாமி. ஏன்னா எப்படியா எங்க அப்பா வர போறீங்க, அப்பாவுக்கும் பிள்ளைக்கு ஒரு இதெல்லாம் ஒரு வித்தியாசமா. என் தங்கையாப்பட்டலுக்கு அவளுக்கு நாவலுக்கு போடும் போது முதல்ல என்ன அழைத்து விட்டு முதல் கவலைக்காரதான் முதல்ல அழிக்க வேண்டும். சரிப்பா, அப்போதுதானே அவள் வருவாள். சரி இனிமேல் நான் பாத்துக்கிறேன். தெரியாம இப்ப அந்த பாலகனுக்கு கூப்பிட்டு அழகு போறதுக்கு உடனே பாத்துக்கிறியாப்பா? அப்பா நீ கூப்பிடு, அவள் ஓடோடு வந்து அழகு வாங்கி போவாள். சரிப்பா. என்னுடைய பாதரட்சிக்கு இதெல்லாம் அழகு போட வேண்டும். என்னோட பாதரட்சி இருக்கு இல்லையா, அதுல மேல அவெல்லாம் ஏறி விளக்கு போட வேண்டும். அப்படியா? அவன் என்ன எடுத்து அழகு வாங்குறா இல்லையா, என் செத்துக்கு கட்டு போடுவாள். சரிப்பா, புரிகிறதா? அப்பா நான் என் பகை ஒன்று ஏற்றி வைத்தேன். என் பகை கூடப்பா என் பாலகன் எனக்கு கொண்டா கொடுத்தான். அப்பா என் பகை மூட்டி ஓடி இல்லைண்டா, அது இல்லை என்னுடைய பொருள் என் பாலகன் கொண்டா கொடுத்தான் இல்லையா. அப்பா என் பொருள் என் இடத்துல இருக்கு, புரிகிறதா? அப்படியா? நான் விட மாட்டேன். எல்லாம் ரெடியா வச்சுக்கிறாங்கப்பா. என் வாசனோட கொடுத்து அதை புகையோட சொல்லு. என் பாதத்தை வச்சுடு, அதை நான் எடுத்து கொடுக்கிறேன். இப்போது அவளை கூட பாருங்க வருவாள். அப்படியே நிக்கிறேன், நான் நிக்கிறேன். ஆமா துங்கன போத்துல தட்டி கலப்போயா ஆண்டவனே மாமூனியே. சந்தோஷமா நீங்க வேகமா வந்துட்டீங்க. நாங்க இருக்கிறவங்கள கேட்டு சொல்ல முடியும். நீ வந்த போது நீ இருக்கிற பூ முடியல இருக்க மக்களை நல்ல மாதிரி வச்சிருமா? கண்டிப்பாப்பா. ஒரு குறையா இருக்காது, ஒரு குறையா இருக்க மாட்டப்பா. வேற யாரும் இருக்காங்களா? அங்காளமா மட்டும் தான். அங்காளமா இருக்கு. ஒண்டிதான் இருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமா. இந்த அங்காளமா மட்டும் தான் இந்த முடி மேல இருக்குமா? வேற எதுனா தெய்வம் வருமா கூட? என் பாலகன் வருவானப்பா. முருகனப்பா. அழுத்தம் முருகையா ஒரு ஆறு
நின்னா ஏன் நடந்தாலும் மக்கள் தெரியும் உட்காந்துல கை கட்டினா ஏன் நின்று தலையை சுத்தாம எந்த தெய்வம் வந்தாலும் ஒரே இடத்துல நீ உட்காந்து நான் யாருக்கு தெரியும் ஏன் நின்னாதான் தெய்வம் மதிப்பாங்க வேலெடுத்து முருகா வந்த வரைக்கும் ரொம்ப சந்தோஷம். நீ முடிகொண்டு இந்த பாலகனுக்கும் இருக்கிற மக்களுக்கு ஒரு குறையில்லாத காப்பாத்துறியாப்பா? கண்டிப்பா இந்த புள்ள முடி மேல நீங்க மட்டும்தான் இருக்கீங்களா? வேற யாரும் இருப்பாரு? முதல் முடி யார் பாருக்குது? என்ன அங்காடி இருக்கிற ரொம்ப சந்தோஷம். ரெண்டாவது முடி முருகா இருக்கிற. அடுத்த முடி யாருன்னா வராங்களாப்பா? மறுமுடி யாரும் வருவாங்களாமா? இல்லப்பா. மூணாவது ஒருத்தர் இருந்தா நல்லா இருக்கும். மூணாவது முடி மறுமுடி யாருன்னா வருவாங்களாமா? இல்லப்பா. சரி அப்படியே 2 பேரும் ஆளு வாங்கிக்கிறீங்களாப்பா? 2 பேரும் பூரா வந்து ஆளு வாங்கிக்கிறீங்களா சாமி? நீங்க கூட்டாங்க. அங்காடி. ரெண்டாவது முருகனப்பா. 2 பேரும் ஒன்னா இருந்து இந்த பூ முடி மேல அந்த மக்களுக்கு ஒரு நோடு நடி இல்லாம நீ இருக்க பூ முடியும் இல்ல இந்த மக்களா கூட இருக்க சூழ்ந்து இருக்க மக்களுக்கு எந்த நோடு நோடி இல்லாம நல்ல மாதிரி காப்பாத்தியா சாமி? கண்டிப்பாப்பா. ஒரு குறைய இருக்காது. ஒரு குறைய இருக்க மாட்டேன். அதாவது அந்த ஆலயத்துல யாருக்காவது ஆபத்து இல்ல நான் முன்னாடி காப்பாத்துவப்பா. இப்ப நல்லா புறன் ஆடி வந்து அழகு வாங்கிக்கிற இன்னைக்கு நான் அழகு போட்டு போனோம். இத்தாட உன்னை எதுக்காவது நாங்க கூட்டாதான் நீ வரணும். இது மாதிரி எங்கன்னா ஒரு கோயிலாண்டியோ இல்ல வாசல்லையோ தெருவிலையோ எங்களை பம்பதாரணாச்சா அங்கெல்லாம் வரக்கூடாது. கண்டபடியே வந்து ஆடக்கூடாது. வரமாட்டியா? சந்தோஷம். நல்லா புறான் ஆடி வந்து தலை சுத்தி வந்து அந்த வேப்பில அவங்க பேத கூறி Yeah.